நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. பாலா ஒரு வெற்றிகரமான இயக்குனர், அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து அவரோட படம் இல்லாம இன்னொருத்தர் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது வந்து மாயாவி. அதுக்கப்புறம் அவரோட படங்களுக்கு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் பிசாசு அப்படின்னு நம்ம மிஸ்கின் டைரக்ட் பண்ண படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. படம் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேய் படம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டே கிரியேட் பண்ணிருச்சு. நிறைய பேய் படம் வந்து அதை பார்த்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. படத்தோட பேர் வந்து சண்டி வீரன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதர்வா, ஆனந்தி இந்த மாதிரி நிறைய பேர்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அதர்வா அவரு பாலா கூட பரதேசி அப்படின்ற படம் பண்ணாரு. செம்ம டிஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்லாம் போட்டு, ஜென்ரலாவே ஹீரோ அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா வந்து கலரா சட்டை போட்டு பாட்டு இருக்கலாம், டான்ஸ் ஆட்டு அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. பட் ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா படம் ஃபுல்லாவே அழுக்கா ஒரு வேற மாதிரி ஒரு சாயலை வந்து அதர்வா காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஆனந்தி அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். ரீசெண்டாக கொஞ்ச நாள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார்ப்பா இந்த பொண்ணு குட்டியா கியூட்டா அழகா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க. நானே யோசிச்சேன் படம் பார்க்கும்போது, நல்லா இருக்கு இந்த பொண்ணு, எப்படி எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் யோசிச்சேன். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா கயல் படத்தோட ஹீரோயின் தான் அவங்க. கையில் வந்து ஹீரோவோட மனசில் மட்டும் இல்லாமல் படம் பார்த்த எல்லாரோட மனசுலையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. நானும் பர்சனலாக வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த ஆனந்தி வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் சர்குணம் வந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் என் படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் வந்து கலவாணி. அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். விமல் சாருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிமாக இருந்தது. அதுக்கப்புறம் வாகை சுடுவான்ற படத்தை டைரக்ட் பண்ணார். அதுவும் ஒரு சூப்பரான ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம தனுஷை வச்ச நையாண்டி படம் பண்ணார். பட் நையாண்டி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படின்னாலும் ஸோ இந்த படம் வந்து சர்குணம், ஆனந்தி, அதர்வா, பாலா சார் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையணும் அப்படின்னு விஜய் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இந்தியாவிலே சிறந்த கிராமம்னு தொடர்ந்து 5 வருஷமா ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா? இங்கே பார்த்தீங்களா, இனிமே வரப்போகிற வருஷங்களுக்கும் அவார்டு நமக்கு தான். என் பேர் ஸ்ரீகிருஷ்ணா. நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் படத்தோட டைரக்டர். அந்த படத்தோட சாங் தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு. 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் ஜேஎஸ்கே லியோ விஷன் ப்ரொடக்ஷனில் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாப்புல. கிருஷ்ணாவுக்கு இது முதல் படம். ரொம்ப நல்லா வந்திருக்க படம். என் கூட சிங்கம்புலி, பக்ஸ், ராஜா, ரம்யா நம்பீசன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்தும் நிறையா சின்ன கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் லீடு நான்று சொல்கிறத விட அந்த கதையில் ஒருத்தனாக இருப்பேன். ஏன்னா அந்த கதையில் எல்லாருக்குமே ஒரு நல்ல முக்கியத்துவம் இருக்குது. ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற கதை. ஸோ அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் வந்து கான்ஸ்டபிளாக வரேன். நானும் ராஜாவும் கான்ஸ்டபிளாக வருவோம். பக்ஸ் வந்து எஸ்ஐயாக வராரு. சிங்கம்புலினா ஏட்டையாக வருவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு நீட் ஃபிலிம் பார்த்த ஃபீலிங் வரும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கிற படமாக இருக்கும். நாம இருக்கிற ஊருக்குள்ள நம்மள மீறி யாராவது நுழைஞ்சிட முடியுமா? படம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த ஒரு சாங் தான் பேலன்ஸ் இருந்தது. இப்போ இந்த சாங்கும் வந்து இங்கே இன்னையோட ஓவர் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸு. இந்த சாங்கு ராஜா காலத்து சாங் மாதிரி. ஆக்சுவலி ஹீரோவோட கேரக்டர் வந்து ரொம்ப எப்பயுமே கற்பனையிலே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அதில் ஒரு ட்ரீம் சாங் மாதிரி வரும். ஒரு பீரியட் சாங் அது பீரியடும் இருக்கும், கொஞ்சம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும். பாட்டே ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேக்கிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சங்கர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. சங்கர் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி எனக்கு தகராறுலையும் பண்ணியிருக்காரு. பாட்டே பார்த்தீங்கன்னா டோட்டல் சாங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அதுவே கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும்.
இந்தியாவிலே சிறந்த கிராமம்னு தொடர்ந்து 5 வருஷமா ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா? இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் வரப்போகிற வருஷங்களுக்கும் அவார்டு நமக்கு தான். தம்பி வேணாம், கையில் சுத்துந்து போதும். ஊர்னா இதுதான் ஊரு. மனுஷனை பிறந்தா இந்த மாதிரி ஊர்ல ஒரு 4வது வாழணும். என்ன பண்ண போறீங்க? உங்கள் ஊரில் 25 வருஷமா எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை. குற்றமே நடக்காத ஊரில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு மூட சொல்லிட்டாங்க. ஊருக்கு போக ரெடி ஆகிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிடும். நாம போக வேண்டிய இடம் இதுதான். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க சொகுசா கேபிள் டிவி பாக்குறாங்களா? The first thing எல்லார் மைண்டுக்கும் வர்ற வேர்ட்ஸ் வந்து ஐ லவ் யூ தான். And this is a romantic comedy, so அதனால we thought that மூணே மூணு வார்த்தைங்கிற டைட்டில் will be very very apt for it. And அது என்ன மூணே மூணு வார்த்தை, அது ஐ லவ், நான் சொன்ன மாதிரி ஐ லவ் யூவாகவும் இருக்கலாம், ஐ லவ் யூ இல்லாமையும் இருக்கலாம். என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக பிக் ஃபேன் ஆஃப் கேபி சார். அண்ட் அவரோட சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் வந்து மூணே மூணு வார்த்தைன்னு வரும். அது என்ன, இன்ஃபேக்ட் யோசிச்சோம் மூன்று வார்த்தைன்னு ரொம்ப சீரியஸாக வைக்கலாமான்னு. அது வேண்டான்னு சொல்லிட்டு we made it very colloquial. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூணே மூணு வார்த்தை என்ன, ஐ லவ் யூ தானே. இட்ஸ் வெரி யூஷுவல் யா. அதான் இல்ல, மூணே மூணு வார்த்தை ஐ லவ் யூ இல்ல சொல்றா. There are a lot of firsts in this film. புது ஹீரோ, புது கேமராமேன், புது எடிட்டர், வேற ஏதாவது புதுசு, மியூசிக் டைரக்டர், அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சஸ்பென்ஸ் விடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ தட்ஸ் இன்னைக்கு வந்து வேர் எங்களுடைய குட்டி பாபா வந்து we are going to introduce him to you guys. We feel he is a very good talent. I hope you believe in that same as well. Other first for Capital Filmworks, நாங்கள் வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெலுங்குக்கும் எடுத்துட்டு போறோம். டப்பிங் கிடையாது, இட்ஸ் a straight bilingual film. And the same translation தெலுங்குல வந்து மூடு முக்கல்லோ చెప్పాలంటే கரெக்ட்டா pronunciation ராக்கி. அந்த தெலுங்கு வெர்ஷனுக்கு வெங்கி அவர் கேரக்டர் அவரே பண்ணியிருக்காரு. இவர் தான் வெங்கி. அர்ஜுன் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ங்கிறதுனால வந்து நாங்கள் we thought we will introduce another kid in Telugu. I would like to introduce the Telugu hero of this film. லேட்டா வந்த ராகேந்து மௌலி. என்ன படம் தனித்தனியாக 2 படம் எடுத்திருந்தாலுமே அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா பிரியாத ஒரு ஜோடி ஆயிட்டாங்க. பொறுப்பாக மாற போறோம், பருப்பாக ஆக போறோம், அப்படிங்க வைக்க மாட்டோம், காப்பு கட்டி கவுக்க மாட்டோம். இந்த ஃபிலிம் ஆக்சுவலாக வந்து பைலிங்குவலாக பண்ணுறோம் அப்படின்னு சரணை நான் வந்து கூப்பிட்டு ஒரு நாள் நீ டைலாக்ஸ் எழுதணும் அப்படின்னாரு தெலுங்குல. சரி ஓகே அப்படின்னு போனேன். போய் அப்புறம் மேடம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கதைலாம் சொல்லிட்டுருக்கேன். நானும் இதெல்லாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நானும் பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்து அந்த சீன் போட்டெல்லாம் பார்த்து இவனே நல்லா பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி, ஸோ தெலுங்குல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 1 ஃபைன் டே கூப்பிட்டு நீங்கள் தெலுங்குல நடிக்கிறீங்க ஹீரோவா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் சேர்ந்து பண்ணிடுவோமே, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படின்னு சரி ஆரம்பிச்சு பண்ணியாச்சு. பட் எனிவேஸ் ஷீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர் டு ஒர்க் வித். எவ்வளோ குரங்குத்தனமான வேலைலாம் பண்ணாலும் எங்களை கோச்சிக்காமல் திட்டாமல் அடிக்காமல் நல்லா பொறுமையாக எங்களோட இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த சரண் சாருக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என் ப்ரொடியூசர் சரண் சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். அவர் ஃபஸ்ட்டு ஜெனீவாவில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு இடத்துல ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணோம்.
அப்போ வந்து லுக்கிங் பேக் வந்து அவர் சொன்னது வந்து ஜிகர்தண்டாவில் வந்து கிளைமேக்ஸில் சித்தார்த் சொல்லுவார் விஜய் சேதுபதியை பார்த்து, நீ நடிக்கிறீங்களான்னு கேட்கல, நடின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான். ஸோ பிகாஸ் கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் ஃபைனலி படம் ஹேஸ் ஃபினிஷ்ட். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மதுமிதா மேடமோட ஒர்க் பண்ணுறது. அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து ஹாலிவுட் படத்தில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா தமிழ் சீன் போயிட்டு இருக்கும். தமிழ் சீன் போய் முடிஞ்சதுக்கப்புறம் கட், இட்ஸ் ஒர்க்கிங், இட்ஸ் ரியலி நைஸ் அப்படின்னு ஃபுல் ஆக்சென்டட் இங்கிலீஷில் வந்து தமிழ் படம் எடுத்த ஒரே தமிழ் டைரக்டர் மதுமிதா மேடம் தான் நினைக்கிறேன். மதுமிதா மேடம் அண்ட் சரண் சார், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இங்கே நின்று இவங்க எல்லாருக்கு முன்னாடியும் பேசிகிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ ஸ்டைலாக நடந்துட்டுலாம் நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு ஸோ நான் சரண் சார் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஓகே ஃபோட்டோஸ் காட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ரவுண்ட் ஆடிஷன் வச்சாங்க. 5 ரவுண்ட் ஆடிஷன் வச்சப்பறமா சரண் சார் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு நடிப்பு சத்தியமாக வரல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா என் கூட உட்காந்து என்னை ட்ரெயின் பண்ணி என்னை நடிக்க வச்சு என்னாலையும் நடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த மதுமிதா மேடம்க்கு I am like I don't have the words to explain how I feel right now. But thank you, ma'am. Thank you. You've believed in me more than I could ask for. And Charan sir, thank you very much for நடிக்க வரலனாலும் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் படத்தில் நடிக்க. நீங்கள் தான் பார்த்து எனக்கு நடிப்பு வருமா வராதான்னு நீங்கள் தான் சொல்லணும். I love you தானே, இட்ஸ் வெரி யூஷுவல் யார். அதான் இல்ல மூணு வார்த்தை I love you சொல்றா. சத்தியமா இது கொரியன் படம் காப்பிலாம் இல்ல. இன்னைக்கோட ஹீரோ அவரை பற்றி 2 வார்த்தை தான். அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நிஜமா வந்து காம்ப்ளிமெண்ட்டாக மட்டும் இல்லை, பட் அவர் பார்க்கும்போது சரி ரஹ்மான் சார் வந்து நம்ம வந்து ஓகே இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு யோசிச்சிருப்போம். ரஹ்மான் சார் வந்து இன்னும் கொஞ்சம் குள்ளமாக கொஞ்சம் பிரெட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா அப்படி தான் இருந்தார் பார்த்துக்கு. ஏன்னா மூஞ்சே தெரில எனக்கு. ஃபர்ஸ்ட் 2 தடவை வந்து டிம்லி லிட் ஏரியாவில் மீட் பண்ணேன். அவர் மூஞ்சே தெரில. அவர் வந்து பாட்டை பற்றி பேசிட்டு இருந்தது மட்டும் தான் கேட்டு இருந்தது. பட் ஹீஸ் கிவன் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் சவுண்ட் ட்ராக். Like there's maturity in the song, there's fun in the song, there is my voice also in the soundtrack. So thanks Karthik, big plus to the film. Mr. Venkatesh Harinathan, அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். அவர்கிட்ட தான் நான் நிறைய இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ வெங்கி. If you had not scolded me and been together with me, this would have not been possible. வாலெட் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. There is one more introduction in this film. I would like to அவர் ஜாஸ்தி பேச மாட்டார். அவருடைய குருநாதர் மாதிரியே மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஷன், ப்ளீஸ் அட்லீஸ்ட் உங்கள் மூஞ்சியாவது காட்டுங்க. ஏதோ பேசுகிறீங்களா? வேணாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஷன். ஹி வாஸ் அன் அசோசியேட் ஃபார் PS வினோத். என்னோட வந்து ஆரண்யகாண்டம் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ வெரி குட் டேலண்ட். PS வினோத் உடைய சிஷ்யர் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு யூ ஷுட் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ டேலண்ட் ஹி இஸ் வித். படம் எழுதும்போது இன்ஃபேக்ட் ராஜீவ் அண்ட் ஜம்போ ஹேவ் பீன் அ வெரி வெரி இன்டெக்ரல் பார்ட். டயலாக்ஸ் அவங்க தான் எழுதியிருக்காங்க ரேம்போங்கிற பேரில். நாங்கள் சிரித்தோம் நிறையா ஷூட்டிங் போது. படத்தை பார்த்துட்டு நீங்களும் சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. கதை தான் சொன்னாங்க டைரக்டரும் பையனும் சேர்ந்து. அது முதல்ல நான் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இல்லை. அதுக்கப்புறமா வந்தது. நானும் லக்ஷ்மி அம்மா சேர்ந்து 2 கேரக்டர் பண்ணோம். அந்த சுட்டி பசங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் நாங்கள் நடித்த சீன்ஸ் டப் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துருக்கேன் நான். படம் ஒரு மீட்டர் கூட நான் பார்க்கல. I didn't want to see it all. நல்ல படங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான் என் பையன். பெருமையாகவும் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம். நிறைய பேருக்கு ஒரு அவகாசம் கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம். மூணு வார்த்தை என்ன I love you தானே. வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்திலே. நிஜமா எனக்கு கூட அது சகஜமா இருக்கு. வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்தில் என்னென்ன ஞாபகம் வருதுன்னா, 48 வருஷமா என்னை கேட்டு வாழ்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, என் பையனும் வாழ்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி கடன். வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்திலே தூரமாய் நான் செல்வதே உனை நீயும் உணர்வதற்கே. இங்க கேளுடா,
தூரமாய் நான் செல்வதே உனை நீயும் உணர்வதற்கே ஞானங்கள் தோன்றாமல் காலம்தான் மாறாதே ஞானங்கள் தோன்றாமல் காலம்தான் மாறாதே பொய்த்தூக்கம் போதும் விழித்து விடு நீ வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்திலே தூரமாய் நான் செல்வதே உனை நீயும் உணர்வதற்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப பாரு Hey cricket crazy people, World Cup start up for the Feb 14th. I'm also I love cricket too, and CCL I'm part of the CCL also, and I'm really excited because World Cup start up போது கண்டிப்பா நாங்க இந்தியா win ஆக போறோங்க, and let's watch it, don't miss it. 2015 World Cup க்கு I wish the Indian team all the very best. கண்டிப்பா Indian team தான் கப் ஜெயிக்க போகுது. I wish them all the very best. February 14th அன்னைக்கு World Cup ஆரம்பிக்க போகுது. So I'm sure the love of cricket, the love for cricket, so it's going to start. இந்த வேலண்டைன்ஸ் டே அது வெறும் காதலர் தினம் மட்டும் இல்லை, நம்மளுடைய வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில். எல்லாரும் காத்திருக்கக்கூடிய ஒரு நாள் வேர்ல்ட் கப் டே. ஸோ இந்த வருஷத்தில் இந்த வாட்டி வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் சேனல் விஜய் டிவி வந்து டோட்டல் வேர்ல்ட் கப் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. விஜய் டிவியில் வேர்ல்ட் கப் மேட்சஸ் போகிறதுங்கிறது செம்ம மேட்ரு இது. நான் ஸ்கூல் கிரிக்கெட்டராக இருந்தேன், தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குலாம் இது வந்து பயங்கரமான விஷயம். எனக்கு மட்டும் இல்லை, இப்போது எங்கள் அம்மா திடீர்னு விஜய் டிவி போனால் கூட மேட்ச் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் ரீச் பண்ணுறதுக்கான சூப்பர் விஷயம் இது. விஜய் டிவியில் எக்ஸ்க்ளூசிவாக February 14th வேர்ல்ட் கப் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. So I think a lot of people, the whole India is looking forward to it. So I'm also going to stay tuned in. World Cup 2015 ஆரம்பிக்க போகுது. விஜய் டிவியில் எல்லா மேட்சஸும் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. தமிழ் கமெண்ட்ரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு கிரிக்கெட் ரொம்ப வருஷமாக விளையாடிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த வேர்ல்ட் கப் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றது. செஞ்சுரி லெஃப்ட் ஹேண்ட் பேட் தொட்டா காங்குலி, ரைட் ஹேண்ட் பேட் தொட்டா சச்சின், அடமாமு நம்ம ஆளு போடு போலு அடி தோளு. கிரிக்கெட்ன்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் சின்ன வயசுலேருந்து நானும் ஆடி இருக்கேன், நீங்கள் எல்லாருமே ஆடி இருப்பீங்க. லெட்ஸ் ப்ரே அண்ட் ஹோப் நம்மளுடைய இந்த கப் நம்ம ரீட்டைன் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் யூஎஸ் சாம்பியன்ஸ் வந்து going to be டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. புது டீம், நிறைய புது பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் விராட் கோலி பயங்கரமாக ஆடிட்டு இருக்கார், பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ மேட்சஸ் விஜய் டிவியில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து we are going to have World Cup on February 14th and எக்ஸ்க்ளூசிவாக வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் வேர்ல்ட் கப். ஸோ நீங்களும் கண்டிப்பாக விஜய் டிவியில் வேர்ல்ட் கப் பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நாங்களாம் கிரிக்கெட் பார்த்து பழகியிருக்கோம். ஆஸ் அ செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் பிளேயர் நானும் ஐம் பீங் அ பார்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் சேனலில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் பிரிட்டி எக்ஸைட்டட் தமிழ் கமெண்ட்ரியோட. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் இந்தியா இன் our own regional channel and let's make India win. அடிச்சா சிக்ஸர் எடுத்தா செஞ்சுரி, லெஃப்ட் ஹேண்ட் பேட் தொட்டா காங்குலி, ரைட் ஹேண்ட் பேட் தொட்டா சச்சின், அடமாமு நம்ம ஆளு போடு போலு அடி தோளு. இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மீண்டும் இந்த வாட்டியும் வந்து இந்த கப்பை வந்து தக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். விஷிங் த இந்தியன் டீம் த வெரி பெஸ்ட். Go get the cup. Catch exclusive World Cup updates only on Vijay TV.
நான் உங்களை மாதிரி நானும் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணேன் கிரிக்கெட். ஸோ ரியலி எக்ஸைட்டட் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு தான் என்னோட சப்போர்ட். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிட். February 14th வேர்ல்ட் கப் வருது. விஜய் டிவி எக்ஸ்க்ளூசிவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும். நம்மளுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார் விஜய் டிவியில் நீங்கள் எல்லா கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்க போகிறீங்க. டோன்ட் மிஸ் இட். திஸ் வில் பி ரியலி வெரி எக்ஸைட்டிங். நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. Watch it on Vijay TV exclusive. நீங்க ஏன் சார் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு பேயினா பயம். என்ன ரெடியா? சத்யதேவ் சுட்டன்னு வச்சுக்க. இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. Now get out! I said get out! Out! யார்ட்டடா விளையாட்டு காட்டுற?